அனைவருக்கும் வணக்கம். முதன்மை நூலகர், துணை முதன்மை நூலகர் மற்றும் எம். நாகராணி நாச்சியார் மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பில் நடக்கும் நமது நலம் எனும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்று இயற்கை மருத்துவ தின விழிப்புணர்வு சிறப்பு நிகழ்ச்சியினை நடத்த வருகை புரிந்துள்ள டாக்டர் எம். நாகராணி நாச்சியார், உதவி மருத்துவ அலுவலர், அரசு ராஜாஜி மருத்துவமனை, மதுரை அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். வெல்கம் மேடம். இந்நிகழ்விற்கு தலைமையேற்க வந்துள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இந்நிகழ்விற்கு வந்துள்ள துணை முதன்மை நூலகர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள நூலகர்கள், வாசகர்கள், பள்ளி மாணவர்கள், ஆசிரிய பெருமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்து சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்தல். தற்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை முதன்மை நூலகர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். நன்றி சார். அறிமுக உரை நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நூலகர் கே. மதனகோபால் அவர்கள் அறிமுகம் செய்திருவார். அனைவருக்கும் காலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை சிறப்பு விருந்தினர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். டாக்டர் நாகராணி நாச்சியார் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முத்துக்குளத்தூரில் பிறந்தவர் ஆவார். இவர் பள்ளி கல்வியை அருப்புக்கோட்டை SPK பள்ளியில் முடித்தார். இவர் BNYS படிப்பினை ஊட்டியில் உள்ள JSS இயற்கை யோகா அறிவியல் நிறுவனத்தில் முடித்தார். 2011ஆம் ஆண்டு கல்லுப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றினார். பின்பு 2014ஆம் ஆண்டில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பணியில் சேர்ந்தார். கோவிட் காலத்தில் இவரது பணியினை பாராட்டி 2 விருதுகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கியுள்ளார். பள்ளிகள் மற்றும் பல்வேறு துறைகளில் இயற்கை மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். அவரது பணி சிறக்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி சார். சிறப்புரை. இயற்கை மருத்துவ தின விழிப்புணர்வு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற டாக்டர் எம். நாகராணி நாச்சியார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வரோம். ப்ளஸ் பாப்புலர் சயின்ஸ் சீரீஸ், தமிழ்நாடு சயின்ஸ் ஃபார்மோடு சேர்ந்து பாப்புலர் சயின்ஸ் சீரீஸ் ப்ரோக்ராம், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என்று தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் புதிதாக நம்மளுடைய மருத்துவத்துறையுடன் இணைந்து நமது நலம் என்ற ஒரு தொடர் நிகழ்ச்சி இன்றிலிருந்து துவங்குகிறது. ஸோ ஹெல்த் அவேர்னஸ் ஈவெண்ட் ப்ரோக்ராம் தொடர்ச்சியாக மாதம் ஒரு நிகழ்ச்சி நமது தமிழ்நாடு மருத்துவத்துறையுடன் இணைந்து தொடர் நிகழ்ச்சியாக நடத்தப்படும். இது முதல் நிகழ்வு இது. ஸோ இனிமேல் ஒவ்வொரு மாதமும் ஹெல்த் அவேர்னஸ் தொடர்பான நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதில் வாசகர்களும் மாணவர்களும் பங்கு பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த முதல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மேடம் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அழைக்கிறோம். தேங்க்யூ. கலைஞர் நூலகத்தின் முதன்மை நூலகர், துணை நூலகர் மற்றும்
விழாவிற்கு வருகை தந்திருக்கும் குழந்தைகள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்ன சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை மருத்துவ தினம். அதாவது அண்டர் ஆயுஷ், நம்மளுடைய இந்திய மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு துறை இருக்குது. அதுக்கு கீழே 5 மருத்துவத்துறைகள் வருது. ஆயுஷுங்கிற பேரில் ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி அப்படிங்கிற 5 துறைகள் இயங்கிக்கிட்டு வருது. அதில் ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் நேச்சுரோபதி அண்ட் யோகா அப்படிங்கிறது. ஸோ நேச்சுரோபதி அண்ட் யோகா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது தான் இன்றைய நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய ஒரு நோக்கமே. ஸோ இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய அண்டர் ஆயுஷ் அப்படிங்கிறதுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ மருத்துவம் அப்படின்னாவே நமக்கு தெரியும், அலோபதி, இங்கிலீஷ் வைத்தியம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி சூழ்நிலையில் இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸோ இன்றைய காலகட்டத்துக்கு நமக்கு இந்த இயற்கை மருத்துவம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வருமா, எந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணும், என்ன மாதிரி நோய்கள்லாம் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு தான் அந்த ப்ரோக்ராமில் ஏற்படுத்த போகிறோம். வந்திருக்கிறவங்க ஆடியன்ஸ் எல்லாம் நிறையா குழந்தைங்களாக இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு பயன்படுற மாதிரியான விஷயங்களை தான் நான் பகிர்ந்துக்கிற போகிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் குழந்தைங்களாக இருக்கிறதுனால நிறைய உங்களுக்கு திருக்குறள், பழமொழி அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா? அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்படின்னா உங்கள் வயசில் படிக்கும்போது அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி நம்ம மக்கப் பண்ணி பரீட்சையில் எழுதுவோம், டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுவோம். ஆனால் எங்கள் வயசு ஒரு 40 வயசில் தாண்டும் போது தான் அதுக்கு என்ன உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சுக்கிற முடியுது. எங்ககிட்ட நிறைய காசு, பணம், மரியாதை, பதவி எல்லாமே இருந்துச்சுன்னா அப்படின்னா கூட ஒரு நோய் இல்லாத வாழ்க்கை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத எங்கள் வயசுக்கு வரும்போது தான் அது அனுபவ ரீதியாகவே எங்களால் உணர முடியுது. ஸோ நாங்கள் உங்கள் வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகளை நாங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தோமோ அதோட பிரதிபலனாக தான் அபவ் 40 50க்கு அப்புறம் எங்கள் வாழ்க்கையே இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வயசுலேயும் நீங்கள் இதை பற்றின ஒரு சின்ன ஒரு புரிதல்களை தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுடைய எதிர்காலம், இப்போ நீங்கள் ஒரு வருஷம் முழுக்க பரீட்சைக்கு படிப்பீங்க இல்லையா? வருஷம் முழுக்க பரீட்சைக்கு படித்ததை நீங்கள் ரிசல்ட்டில் பார்க்கலாம். அதை ஸோ அது சரியாக படிக்காமல் நம்ம அவ்வளோ ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா ரிசல்ட் என்னாகும்? அதுக்கப்புறம் நம்ம அதை நினச்சி வருத்தப்படுவோம். சில சமயங்களில் தான் சில விஷயங்களை தான் திருத்திக்கிற முடியும், சில விஷயங்கள்லாம் நம்ம திருத்தவே முடியாது. ஒரு +2லலாம் போகிறீங்க சரியாக படிக்கலை அப்படின்னா நம்ம என்ன துறை நமக்கு கிடைக்குதோ அதில் தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடியே இந்த காலகட்டத்திலேருந்தே படிக்கிறதுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்கள் சாப்பாடை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, ஒரு 5 வயசு, அந்த வயசுலேருந்தே உங்களோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைச்சிக்கிட்டே வருது. ஸோ அது ஒரு 40 வயசுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு கட்டடம் உருவாகிற மாதிரி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் தான் உருவாக்க போகிறீங்க. ஸோ அதனால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்த வயசுலேருந்தே கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? முன்னோர்கள்லாம் நம்ம யாரை சொல்லுவோம்? இன்னொரு 5-6 ஜென்ரேஷனுக்குலாம் முன்னாடி நிறையா அப்போ இவ்வளவு நிறைய நவீனமான வசதி வாய்ப்புகள் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ இயற்கையிலே இருக்கிற விஷயங்களை வச்சு தான் நிறைய நோய்கள் வராமல் தடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி வந்துச்சு அப்படின்னாலும் சில அந்த இயற்கையான முறைகளை பயன்படுத்தி தான் அவங்க நோய்களையும் குணப்படுத்திக்கிட்டாங்க. சரியா? ஸோ இப்போ அந்த முறை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சாத்தியம் இல்லையா? 5 வருஷத்துக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண விஷயத்த இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண முடியாதா? அது அன்னைக்கு எப்படி சூரியன் உதிச்சிச்சோ அது சூரியன் மறைஞ்சிச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. இயற்கை மட்டும் நம்ம மீறவும் முடியாது, மாற்றவும் முடியாது. இயற்கை தான் நம்மளை எப்போவுமே ஜெயிக்கும். சரிங்களா? ஸோ அதனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண விஷயங்களை கூட நம்ம இன்றைய காலகட்டத்தில் நிறையா விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம். பண்ணுறது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், இயற்கையோடு இணைஞ்ச ஒரு வாழ்க்கையை நம்ம
வாழ முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மருந்து மாத்திரைகளே இல்லாமல் நம்ம வந்து குணப்படுத்துகிற ஒரு விஷயம். மருந்து மாத்திரைகள் வந்துட்டு நம்ம மருந்து மாத்திரைகள் தேவையா நம்ம முதல்ல உடம்புக்கு? எப்போல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிடுவீங்க? உடம்பு சரியில்லாமல் போனால், காய்ச்சல் வந்தால் அந்த மாதிரி சாப்பிடுவீங்கல்ல. ஸோ உங்களுக்கு மருந்து மாத்திரை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. ஸோ அது என்ன, அது கசக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம் வந்துட்டு, மருந்து கசப்பாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு வந்து நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மருந்தே சாப்பிடாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து நிறையா வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு தந்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், மாடர்னைஸ் பண்ணுறது, அதையெல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபித்து, ஸோ இந்த விஷயங்கள் வந்து இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக நிரூபித்து அதை வந்து கவர்மெண்ட் வந்து அங்கீகாரம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு இயற்கை மருத்துவம் அப்படிங்கிற ஒரு துறையே வந்து வந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இதில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே 100% வந்து நம்ம முழுசாக நம்பலாம். அதே மாதிரி 100% முழுசாக நம்ம வந்து வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இயற்கை மருத்துவம்னா முதல்ல என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இதில் இருக்கா? இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது உடம்புக்கு வெளியில் நம்ம வந்து பண்ணுற விஷயம். அதாவது பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பஞ்சபூதங்கள்லாம் என்ன? அதெல்லாம் என்னென்ன? ஓகே, வெரி குட். அதாவது வந்துட்டு நம்மளுடைய மனித உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த பஞ்சபூதங்களால் தான் வந்து ஆனது. அதாவது நாங்கள் வந்து சின்ன வயசில் நான் என்னோடய பிறந்த ஊர்லாம் வந்து ஒரு கிராமத்தில் தான் இருந்துச்சு. அப்போது நாங்கள் காட்டிலலாம் சும்மா ஒரு வேலை விஷயமாவோ அந்த காட்டை சார்ந்த சூழ்நிலை தான் நிறையா இருக்கும். அப்போல்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தான் அப்படின்னு சொல்லலையா, முள்ளெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் காலில் குத்திடுச்சுன்னா அது எப்படி நமக்கு இப்போ இந்த மாதிரி சேஃப்டி பின் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அப்போல்லாம் செருப்பு போட்டால் எல்லா இடத்துக்கும் நடந்து போகணும்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த முள்ளெல்லாம் எப்படி எடுப்போம் அப்படின்னா, அதே மாதிரி அந்த முள் செடி இருக்கும், அதில் இருக்கிறத பிச்சு தான் அந்த முள்ளை எடுப்போம். அப்போ அதுதான் அந்த இதில் இருந்தால் பழமொழி வந்திருக்கும், முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம உடம்புங்கிறது இந்த பஞ்சபூதங்களால் ஆனது தான். நம்ம உடம்புல 70% நீரால் ஆனது தான். ரத்தம், நிணநீர் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. ஸோ அப்போ இந்த பஞ்சபூதங்களில் நம்ம உடம்பு ஆனதுனால நம்ம உடம்பை குணப்படுத்துகிறதையும் இந்த 5 விஷயங்களை வச்சு தான் இயற்கை மருத்துவத்தில் வந்து குணப்படுத்துவாங்க. இயற்கை மருத்துவம் அப்படின்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஏதாவது நிறைய மூலிகைகளை சார்ந்து வைத்தியம் பண்ணுவாங்களோ, இலையெல்லாம் கரைச்சியெல்லாம் குடிக்க சொல்லுவாங்களோ அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டோம். உடம்புக்கு வெளி சிகிச்சையாக இந்த பஞ்சபூதங்களை வச்சு கொடுக்குற மருத்துவ முறைக்கு பேர் தான் இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது பேர். சரிங்களா? அதாவது வந்து நம்ம உடம்புல வந்து இயற்கையாகவே இப்போ உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க பெற்றோர்கள் வந்து மருத்துவர்களாக இருப்பாங்க இல்லையா? எத்தனை பேர் வீட்டில் அம்மா அப்பா டாக்டராக இருக்கிறாங்க? ஏதாவது ஒரு துறையில் டாக்டர். ஓகே. ஸோ இப்போ உங்கள் வீட்டிலலாம் வந்து காய்ச்சல் வந்துருச்சு, ஒரு சின்ன சளி பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? உடனே மாத்திரை கொடுத்துருவாங்களா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் யாருமே வந்து நாங்கள் உடனே காய்ச்சலோ இன்ஃபெக்ஷனோ வந்தால் எங்களுக்கு எல்லா மாத்திரையும் தெரியும், எல்லா மருந்தும் கையிலே வச்சுருப்போம். இருந்தாலும் யாருமே நாங்கள் உடனே போட்டுக்கிற மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து உடம்பு இயற்கையாகவே குணப்படுத்துறதுக்கு நமக்கு உடம்புலேயே சக்தி இருக்குது. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடனே வந்துட்டு நம்ம உடம்புல வர்ற அந்த சின்ன சின்ன அறிகுறிகளெல்லாம் இந்த அறிகுறிகளெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மருந்து மாத்திரையை வச்சு அதை அதை வந்து வராமல் தடுக்கக்கூடாது. அதுதான் வந்து இயற்கை வந்து இயற்கை தான் மருத்துவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் ஸோ இயற்கை மருத்துவத்தில் முதல்ல என்ன அப்படின்னா, அதாவது பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட். இது இங்கே வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான வரைக்கும் வருவாங்க. இந்த ஊசி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வலியே இல்லைங்கிறனால எல்லாருமே வந்து தாராளமாக எடுத்துக்கிறலாம். ரெண்டாவது வந்து என்ன ஒரு சின்ன வியாதி வந்தாலும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் வந்து இயற்கை மருத்துவத்தில் நம்ம வந்து வைத்தியம் வந்து பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது அப்படின்னா, தலைவலிலாம் உங்கள் வயசில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? வருமா? வந்திருக்குதா யாருக்காவது தலைவலியெல்லாம்? இவ்வளோ பேருக்கு வந்திருக்குதா?
உங்கள் வயசில் நிஜமாக எனக்கெலாம் தலைவலியெல்லாம் வந்ததே கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மன அழுத்தமோ சரி கையை கீழே போட்டுருங்க. ஒரு 2-3 பேர் சொல்லுங்கள் தலைவலி எதனாலலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. செல்ஃபோன். ஓகே. தலைவலி வந்தப்போ என்ன செஞ்சீங்க உங்கள் வீட்டில் சொல்லுங்கள். தூங்குனீங்களா? இன்ஜெக்ஷன் போட்டிங்க, மாத்திரை சாப்பிட்டீங்க இல்லையா? இயற்கை ஓகே நான் கேள்வி கேட்கும்போது சொல்லுங்கள் சரியா? ஆனால் இவ்வளோ குழந்தைங்களுக்கு தலைவலி வந்துருச்சுங்கிறது நான் தெரியுது எனக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களெல்லாம் நிறைய விஷயங்களில் நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிறணும். ஒரு 20 வயசு வரைக்கும் தலைவலி வர்றதுக்கான காரணங்களே வந்து உடம்புல இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு வயசு இந்த வயசு தான். அப்போ 40 வயசானால் அப்போ என்னென்ன நோயெல்லாம் வர்றது இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் ஜென்ரேஷன் வந்து இந்த நிறைய விஷயங்கள் வந்து கடைபிடிக்கணும். தலைவலி வர்றதுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குது பார்த்திங்களா, சரியாக மோஷன் போகாமல் இருக்கிறது, ஸ்கூலுக்கு அவசரமாக கிளம்பி போகிறது, நல்ல சத்தான நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது, இதனாலலாம் வந்து மலச்சிக்கல் வரும். அது ஒரு முக்கியமான காரணம் தலைவலிக்கு. நீங்கள் செல்ஃபோன் தான் காரணம்னு சொல்லி படுத்து தூங்கக்கூடாது சரியா? இப்போ தலைவலி எதனாலலாம் வரும்? அதுக்கப்புறம் வந்து சரியாக தண்ணி குடிக்கலை, தண்ணி சரியாக குடிக்காமல் இருந்தீங்கன்னா தலைவலி வரும் சரிங்களா? அப்புறம் அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோன் பார்த்தா வரும். சரியாக தூங்கலை அப்படின்னா வரும் சரிங்களா? லேட்டாக தூங்குறீங்க அப்படின்னா வரும். ஏதாவது திடீர்னு உங்கள் ரொட்டீனெல்லாம் மாற்றுறீங்க, நைட்டு மதியானம் 12 மணிக்கு உங்கள் லன்ச் டைம் சாப்பிட்றீங்கன்னா அன்றைக்கி உங்கள் அம்மா கொடுத்து வர சாப்பாடு பிடிக்கல, சாப்பிடாமல் இருக்கிறீங்கன்னா என்னாகும்? சாயந்தரமே தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரொட்டீனை சேஞ்ச் பண்ணும்போது நம்ம உடம்பு டக்குன்னு வந்து அடாப்ட் ஆகாது சரிங்களா? ஸோ இப்போ தலைவலி வர்றதுக்கு அது போக பெரியவங்களுக்கு வர்றதுக்கு நிறையா மன அழுத்தம், அந்த உயர் ரத்த அழுத்தம்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா, ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் காரணம் இருக்குது. ஸோ அப்போது தலைவலி வருதுன்னா உங்களுக்கு இயற்கை மருத்துவத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா, எதுனால அவங்க ஃபுல் கேஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம், அவங்களுடைய புராணம் எல்லாத்தையும் கேட்டு எதனால வந்திருக்குதோ அதுக்கு மட்டும்தான் வந்து நம்ம அந்த காசு போய் சரி பண்ணுவோம் சரிங்களா? இப்போ மலச்சிக்கல் வருதுன்னா அந்த குழந்தைங்களா இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிடணும், என்னெல்லாம் வந்து இந்த மாவு சத்து நிறைஞ்ச உணவு, ஜங்க் ஃபுட்டுலாம் சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, நினச்ச நேரம் சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்பு வந்துட்டு அதுக்கு அந்த கழிவுகளை வெளியேற்ற தான் நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரிங்களா? ஸோ அதான் இயற்கை மருத்துவத்தில் என்ன வியாதிக்கு என்ன காரணத்தினால அந்த வியாதி வந்திருக்குது அப்படிங்கிறத முழுசாக கண்டுபிடிச்சி அந்த காரணத்துக்கு தான் போய் வைத்தியம் பண்ணுவோம். இப்போ தலைவலிங்கிறது என்னென்னா ஒரு சிம்டம் சரிங்களா? தலைவலி வியாதி கிடையாது. அந்த உள்ளதோட மலச்சிக்கல் வந்து ஒரு வியாதி, டீஹைட்ரேஷனுங்கிறது ஒரு வியாதி, மைக்ரைன் தலைவலின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது வந்து வியாதி, செரிமானமின்மை இருக்குது பார்த்திங்களா, அது வியாதி. அதுக்கு தான் வந்து வைத்தியம் பண்ணணும் சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த பஞ்சபூதங்கள் நான் சொன்னேன் இல்லையா, பஞ்சபூதங்கள் வச்சு தான் நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து சிகிச்சை எல்லாமே கொடுக்குறோம். ஸோ வந்து அடுத்து வாழ்க்கையில் வந்து இப்போ நீங்கள் எங்கர் ஏஜில் இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து வீட்டில் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்கட்டும், நிறையா விஷயங்கள் வந்து சொல்லி கொடுப்பாங்க, இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா? அவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவங்களா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, அவங்க மேலே உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும், கோபம் இருக்கும் இல்லையா, ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஆனால் அவங்க தான் உங்கள் வாழ்க்கையை வந்து உங்களுக்கு சரியான பாதையில் கொண்டு போகிறவங்க, உங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே. ஸோ அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து அதாவது சரியான நடத்தை. அவங்க காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்கணும், வந்துட்டு டெய்லி குளிச்சுட்டு வரணும், காலை உணவை தவிர்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணணும், அதை இந்த வயசுலேயே ஃபாலோ பண்ணணும் சரிங்களா? அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மறைக்கக்கூடாது. அதனால் என்னாகும், பின்னாடி உங்களுக்கு தான் வந்து நோய் வரும் சரியா? அடுத்தது சரியான சிந்தனை, அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா? ஸோ வந்து அந்த காலத்துலலாம் வந்துட்டு புஞ்சை நிலம் நன்சை நிலம் அப்படின்னு சொல்லிலாம் வந்து நிலங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க. அந்த நிலத்தில் அந்த பயிர்கள் தான் வளரும். ஒரு சில இடங்கள்லாம் வந்து எங்களுடைய ஏரியா ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து முன்னாடி ரொம்ப வறண்ட பூமியாக இருந்துச்சு. ஸோ அங்கே அந்த கருவ மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து நிறையா வளரும்.
ஸோ அப்போது அந்த இடம் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதனுடைய விளைச்சல் இருக்கும். ஸோ உங்களுடைய சிந்தனை பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயசுலேயே நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் யோசிக்கணும். கூட இருக்கிறவங்களுடைய வந்து யாரும் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? எதெல்லாம் வந்து வேண்டாத எண்ணங்கள்? இந்த வயசில் உங்களுக்கு தெரியுமா எதெல்லாம் வேண்டாத எண்ணங்கள் அப்படின்னு? சொல்லுங்கள். ஓகே, ரிவெஞ்ச் எடுக்கிறது தப்பான விஷயம். ஓகே, வேறு? அதாவது சொல்லுங்க. அதான் கெட்ட எண்ணங்கள்ல எதெல்லாம் கெட்ட எண்ணம்? திருடக்கூடாது. வெரி குட். ஓகே, அதெல்லாம் அந்த குழந்தைங்க செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு நம்ம பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை. பொய் சொல்லக்கூடாது. யாரை ஏமாற்றக்கூடாது. ஓகே ஓகே. அடிக்கக்கூடாது. ஓகே ஓகே. போதும் போதும். ஓகே, இப்போ வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், தெரிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, எதெல்லாம் வந்து கெட்ட எண்ணங்கள் அப்படி சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து அந்த உங்களுடைய மனசில் இடமே கொடுக்கக்கூடாது. அந்த கெட்ட எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு வறண்டு போன பூமி மாதிரி நாளைக்கு உங்களுக்கு வர்ற தாட்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி கெட்ட விஷயங்களாகவே தான் வரும். சரிங்களா? அதனால் இந்த வயசுலேயே கெட்ட எண்ணங்களை வளர விடவே கூடாது. பொறாமைப்படுறது, சந்தேகப்படுறது, அடுத்தவங்கள வேதனைப்படுத்துறது, சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசில் இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் சரியான உணவு, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம வந்து வீட்டில் நம்ம எல்லார் வீட்லேயும் சமைச்சு கொடுப்பாங்க இல்லையா, ஹோம் ஃபுட்டு, அதுதான் வந்து அதுக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கலாம், கலர் கம்மியாக இருக்கலாம், இல்லை அதுதான் வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமான உணவு. அதில் வந்து காய்கறி, பருப்பு, பயறு இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் ஆரோக்கியமான வந்து உடல் கிடைக்கும். சரிங்களா? இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் வந்து முக்கியமாக அந்த கை வலி, கால் வலி அதுக்கு தான் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். அதாவது எமர்ஜென்சி பார்க்க மாட்டோம். க்ரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம், நாள்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வியாதிகளுக்கு இயற்கை மருத்துவத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வியாதிக்காக வர்றவங்கெல்லாம் யார் வருவாங்கன்னா நிறையா ஒரு முதியவர்கள் அந்த மாதிரி தான் வருவாங்க. ஒரு 50 வயசுக்கு மேலே கால் வலிக்குது, உங்கள் வீட்டில் சொல்லுவாங்கல்ல, முழங்கால் வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு, அந்த மாதிரி அவங்க தான் நிறையா வருவாங்க. ஆனால் ஒரு அதிர்ச்சிகரமாக இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வயசு ஒரு 10 வயசு 12 வயசுலாம் நிறைய குட்டி குட்டி பசங்கள்லாம் வர்றாங்க. எங்களுக்கு கால் வலிக்குது, முதுகு வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா ஒன்றுமே கிடையாது, உங்கள் சாப்பாடு தான். வந்து காலை உணவை தவிர்க்கிறது, இந்த சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லுவோம், எலும்புக்கு தேவையானது வந்து சுண்ணாம்பு சத்து தான். சுண்ணாம்பு சத்து வந்து அதிகமாக இந்த சிறுதானியங்கள் இருக்கும் பார்த்திங்களா, அது அப்புறம் நமக்கு வந்து பழங்கள் எடுத்திங்கன்னா கொய்யாப்பழம், வெறும் பால் குடிக்கிறது, இதனாலலாம் வந்து சுண்ணாம்பு சத்து உடம்புல கிடைக்கும். அதை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் இந்த கை வலி, கால் வலி இதெல்லாம் வந்து வராது. சரியா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு இந்த கனவு, லட்சியமெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த சின்ன வயசில், எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? கண்டிப்பாக வந்து இருக்கும். அட்லீஸ்ட் இந்த மாதம் பரீட்சையில் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கூட இருக்கும். பெருசாக நீங்கள் 20 வயசுக்கு மேலே யோசிக்கலை அப்படின்னா கூட. அப்போது அது வந்து சரியாக நடக்கணும்னா உங்கள் எல்லாரையும் விட முதல்ல ஒத்துழைக்க வேண்டியது யார்? பேரண்ட்ஸ். அப்புறம் வேறு யார்? டீச்சர்ஸ். அப்புறம் யார்? காடு. ஓகே. அப்புறம் எல்லாத்தையும் விட முதல்ல ஒத்துழைக்க வேண்டியது உங்கள் உடல், உங்களுடைய உடம்பு. சரியா? பரீட்சை அன்னைக்கு எல்லாமே நல்லா படிச்சிட்டிங்க, எல்லோரும் நீங்கள் சொன்ன எல்லோரும் சப்போர்ட் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு டயரியா போயிடுது, காய்ச்சல் வந்துடுது, நீங்கள் படித்த படிப்பெல்லாம் போய் அந்த திறமையெல்லாம் காட்ட முடியுமா? அப்போ இந்த டயரியா காய்ச்சல்லாம் வர்றதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சா உங்கள் உடம்பை எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிறலாம். அது வந்து இன்னும் இந்த சாமி கொடுக்குற வரமோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து வர்ற வியாதியோ, நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்க அங்கே அது நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டீங்க அதனால் வர்ற வியாதியோங்கிறது 2வது விஷயந்தான். உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுமா, பரீட்சைக்கு காய்ச்சல் வரணுமா வரக்கூடாதுங்கிறத தீர்மானிக்கிறது யாருன்னா நீங்கள் தான். எப்படி தீர்மானிக்கிறீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு, இப்போ சொல்கிறோம் இல்லையா, நல்ல சிந்தனை, இது எல்லாமே வந்து அதில் உள்ள அடங்கியிருக்கு. இப்போ நல்லா கடைசியாக வந்து பரீட்சை நல்லா எழுதினவங்க எல்லாருமே வந்து இது எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேயா?
சரியான தினசரி வழக்கம், அந்த டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன வயசுலேயே நம்ம கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா, அது முக்கியமாக அந்த ஸ்கூல்லலாம் அதை தான் நமக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க. இப்போ தினசரி பழக்க வழக்கங்கிறது என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுங்கள். டெய்லி இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. குளிக்கிறது. இப்படி சொன்னால் எப்படி? ஓகே, இப்படி சொன்னால் ஒருத்தராக சொன்னீங்கன்னா புரியும் எனக்கும். டெய்லி சாப்பிடுவீங்க. ஓகே, சரி, ஓகே ஓகே. அதாவது தினசரி பழக்க வழக்கம் சொல்லி தினச்சரியா அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே. ஓகே 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 சரி சரி ஓகே, போதும் போதும். அதாவது இவ்வளோ நாள் இல்லை அப்படின்னா கூட இனிமேல் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஸ்கூலுக்கு டைம் டேபிள் கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி உங்களோட தினசரி பழக்க வழக்கத்துக்குன்னு ஒரு டைம் டேபிள் வச்சுக்கிறணும். ஒரு நாள் 5 மணிக்கு எந்திரிக்கிறது, ஒரு நாள் 7 மணிக்கு எந்திரிக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது, சரியா? 6 மணிக்கு எந்திரிக்கிறது, ஒரு அரை மணி நேரம் யோகா பண்ணுறது, சரிங்களா? அதுக்கப்புறம் சத்தான உணவு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் கரெக்டான டயத்துக்கு உங்கள் ஸ்கூலுக்கு அதுக்கு போகிறது, அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரொட்டீன் இருக்கணும், சரிங்களா? புரியுதா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி உடம்புக்குள்ள, அதாவது நோய் வர்றதுக்கு இயற்கை மருத்துவத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்கள் உடம்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அந்த கழிவுகள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? உடம்புக்குள்ளே இப்போ நீங்கள் எல்லோரும் சாப்பாடு சாப்பிடுவீங்க இல்லையா, ஸ்கூலில் சாப்பிடுவீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க, சாப்பிட்டுட்டு அதை அங்கேயே போட்டிங்கன்னா என்னாகும்? பிஸ்கட்டோ சுகரோ சிந்திருச்சு என்னாகும்? கத்தக்கூடாது, ஒருத்தர் 2 பேர் மட்டும் சொல்லணும். எறும்பு வந்துடும், எறும்பு வரும், கொசு வரும் இல்லையா, எல்லாமே வரும். சரி, அந்த இடத்த சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா என்னாகும்? எதுவுமே வராது. உங்கள் உடல் ஆரோக்கியங்கிறது அப்படி தான். அதாவது ஆங்கில மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நோய் கிருமிகள் அப்படி சொல்லிட்டு. அதில் தான் நோய் வருது அப்படிங்கிறது ஆங்கில மருத்துவத்தோட முக்கியமான கோட்பாடு. நேச்சுரோபதியில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த நோய் கிருமி வர்றதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பு அந்த நோய் கிருமியை இழுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் நோய் கிருமியே முதல்ல வரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் முதல்ல சரி பண்ணிக்கிற வேண்டியது எதை? உங்கள் உடம்பை. உடம்புனா நீங்கள் என்ன பண்ணுறது? சுத்தமாக இருக்கிறதுனா என்ன நினைப்பீங்க? தினம் குளிக்கிறது, பல் விளக்குறது, நல்லா துவைச்சி துணிமணிகளை போடுறது தானே சுத்தம் நினைப்பீங்க. ஆனால் அதை விட இன்டர்னல் கிளீனிங், உடம்புக்கு உள்ளே நம்ம சாப்பிட்ற உணவுகள், நம்ம உள்ளே இழுக்கிற மூச்சு, நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம மனசுக்குள்ளே போடுற சிந்தனைகள், இதனாலலாம் அழுக்கு, அந்த கெட்ட விஷயங்களெல்லாம் உருவாகும். அதுதான் இந்த நோய் வர்றதுக்கே காரணம். ஸோ அதை அன்றாடம் என்ன பண்ணிடணும்? வெளியேற்றிடணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட ஒரு சின்ன சண்டை என்ன பண்ணிடணும்? அன்றைக்கே மறந்துடணும், சரியா? சின்ன ஒரு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அன்னன்னைக்கே அதை சரி பண்ணிடணும். உடம்புக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ அந்த கழிவுகள் சேர அனுமதிக்கக்கூடாது, புரியுதா? ஸோ இயற்கை மருத்துவத்தில் முதல்ல அந்த கழிவுகள் இருக்கிறதா முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே குறையும். ஸோ அப்படி இருக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே எத்தனை பேருக்கு யோகாவை பற்றி தெரியும்? வெரி குட். யோகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்திலேயே, இயற்கை மருத்துவங்கிறது. ஓகே, வெரி குட் வெரி குட். இந்த வயசுலேயே யோகாவை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போலாம் பெரியவங்க கிட்ட கேட்டால் கூட நிறைய பேர் யோகானா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. யோகா நம்முடைய இந்தியர்களுடைய சொத்து அது, சரிங்களா? அதனால் கண்டிப்பாக யோகானா என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். யோகா செய்கிறதுனால, தினசரி பண்ணுறதுனால நிறைய மன அமைதி கிடைக்கும். அது உங்கள் வயசுலலாம் பண்ணுறதுனால நல்லா ஒரு கான்சன்ட்ரேஷன், சரிங்களா? படிக்கிறதுல நல்லா ஒரு ஈடுபாடு வரும், ஆர்வம் வரும். நம்ம சொன்ன அந்த கைவலி கால்வலி இதெல்லாம் வராமல் இருக்கும், சரியா? அதில் சூரிய நமஸ்காரங்கிறது ஒரு 12 ஸ்டெப் இருக்கிற ஒரு பயிற்சி, சரிங்களா? ஸோ தினசரி இந்த மற்றதெல்லாம் தெரியலனா கூட இந்த 12
ஸ்டெப் இருக்கிற அந்த ஒரு இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே அன்னன்னைக்கு வர்ற அந்த ஒரு காய்ச்சலா தலைவலியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்தால் கூட உங்களுக்கு வராது. அந்தளவுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். மூச்சு பயிற்சின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, வெரி குட். வந்துட்டு அதாவது உங்கள் மூச்சு பயிற்சி வந்து தினசரி செய்யும்போது நல்லா நிறையா வந்து ஆற்றல் கிடைக்கும். சரிங்களா? மத்தியானம் சாப்பிட்டோன்னே தூக்கம் வரும்ல. ஏன் தூக்கம் வரும்? கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வச்சுட்டு ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு போதும். ஸோ வந்து கைகளில் வந்து செய்கிற மாதிரி இந்த முத்ரா அப்படிங்கிற மாதிரி பயிற்சிகள்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து நாங்கள் நிறைய செஷன்ஸ் எல்லாம் வைக்க போகிறோம். அதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து என்னெல்லாம் பண்ணால் உங்கள் மனசுக்கு உடம்புக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஃபாஸ்டிங் போயிருங்க. ஓகே, எத்தனை பேர் வந்து இன்னைக்கு காலையில் வந்து சாப்பிட்டு வந்தீங்க? ஓகே, வெரி குட். கையை கீழே போடுங்க. எத்தனை பேர் வந்து சாப்பிடாம வந்தீங்க? ஏன் சாப்பிடல? அதாவது ஒருத்தர் வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத அவங்களுடைய சாப்பிட்ற உணவும் ரொம்ப ஒரு முக்கியமான இடம் இருக்குது அதுக்கு. சரியா? அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த வயசுலேயே சாப்பாடெல்லாம் தவிர்த்து பழகக்கூடாது. ஸோ அதாவது இப்போ சமீபத்தில் இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நோய் தினம் கொண்டாடினாங்களே, தெரியுமா? ஏன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சர்க்கரை நோய் தினம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னைக்கு அது கொண்டாடினாங்க? வெரி குட். ஏன்னா அது அன்றைக்கி தான் குழந்தைங்கள் தினம். எங்கள் பெரியவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இனிப்பு சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு எங்களாம் இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த சர்க்கரை நோய் தினம் வந்து அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வந்து கடைப்பிடிச்சோம். அப்போ அவங்க ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து இப்போது அதாவது அந்த சர்க்கரை நோய் துறை பிரிவு இருக்கும் பார்த்தீங்களா, அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இயற்கை மருத்துவ பிரிவுக்கு பக்கத்தில் தான் அந்த 120ன்னு சொல்லிட்டு சர்க்கரை நோய் பிரிவு இருக்குது. ஸோ அப்போ அந்த இருந்த ஹச்ஓடி துறை தலைவர் வந்து பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் வாரத்துக்கு ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ வருவாங்க, அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது ஒரு நாளையிலேயே ஒரு 4-5 குழந்தைங்களை வந்து மதுரை மாவட்டம் முழுக்க கூட்டிகிட்டு வர்றாங்க. இது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேட்டா ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது அது நிறையா குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு இருக்கிறத, அதாவது இந்த பாதிப்பு வர்றதுக்கான அறிகுறி இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அதனால் அவங்க சாப்பாடு, உங்களுடைய உடற்பயிற்சி இதிலெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கவனம் செலுத்தணும். சரியா? ஓகே. ஸோ வந்து இதெல்லாம் தான் வந்து நமக்கு நோய்கள் வந்து வராமல் நம்ம வந்து தடுத்துக்கிறதுக்கான விஷயங்கள். என்னது? நல்லா வந்து சத்தான உணவு, அதுக்கப்புறம் முறையான உடற்பயிற்சி செய்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து எங்கள் பிரிவுத்துறை டாக்டரே வந்து ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து நோய் வராமல் தடுக்கலாம், வீட்டிலையே வந்து என்னென்ன மாதிரி இயற்கை மருத்துவ டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. அதே கொஞ்சம் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டது மாதிரி கேட்டுக்கோங்க. ஓகேயா? இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம அலுவலர்கள், நம்முடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. So good morning everyone. So I hope எல்லாரும் இன்றைக்கி இங்கே எதுக்கு கேதர் ஆகிருக்கோன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து 8th நேச்சுரோபதி டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போது இருக்க மோஸ்ட்லி எல்லாம் குழந்தைங்களாக தான் இருக்கீங்க. ஸோ உங்களோட அதிகபட்ச நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிற ஒரு காமன் சிம்டம்ஸ் எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு சின்னதாக வீட்டிலே நம்ம எப்படி நம்ம ஹெல்த்தை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன ஃபீவர் அந்த மாதிரியான டிசீசஸை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீவர் அப்படின்றது வந்து ஒரு டிசீஸ் இல்லை. ஃபீவர் அப்படின்றது வந்து ஒரு சிம்டம். அதாவது
ஒரு மரம் இருக்குன்னா மரத்தோட பிரான்ச் தான் வந்து ஒரு ஃபீவர்னு சொல்லுவோம். ஆனால் மரத்தில் வந்து பிரான்ச்சஸ் எல்லாம் வெட்டினா திருப்பி மரம் வளருமா வளராதா? வளரும். ஸோ இந்த ஃபீவர் அப்படின்றத மட்டும் எராடிகேட் பண்ணால் நம்ம உடம்பு நல்லா ஆயிருமா? ஆகாது. ஏன்னா அது கீழே ரூட் காஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதாவது மரத்தோட வேரோட பிடுங்கினா மட்டும்தான் பிரான்ச்சஸும் அதுக்கப்புறம் வளராது. வேரோட பிடுங்கினா மட்டும்தான் வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஃபீவரும். இப்போ ஒரு சின்ன ஃபீவர் வந்துட்டால் நம்ம காமனாக ஃபீவருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் என்ன சொல்லுவாங்க, ஒரு பேராசிட்டமால் அந்த மாதிரி ஒரு மாத்திரை போட்டால் ஃபீவர் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபீவரை வந்து நம்ம சரி பண்ணாமல் அதை வந்து ஒரு எலிமினேஷன் ப்ராசஸ், அதாவது அக்யூட் டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பாடியோட ஒரு எலிமினேஷன் ப்ராசஸ்னே வச்சுக்கோமே. அதை வந்து நம்ம ஊக்கப்படுத்தணும். எப்படி ஊக்கப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். அந்த நேரம் நம்ம ஃபீவராக இருக்கும்போது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் வந்து பசிக்காது இல்லையா? ஸோ இதே வந்து நம்ம எடுத்துப்போமே, நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஃபாஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆரோக்கிய ரக்ஷ பஞ்சதந்திரான்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு 5 வழிமுறைகள், அதில் ஒன்று ஃபாஸ்டிங் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீவர் டைம் நம்ம மோஸ்ட்லி பசிக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம ஃபாஸ்டிங் பண்ணலாம். ஃபாஸ்டிங் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கிற எனர்ஜி வந்து நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ், அதாவது கெட்ட விஷயங்களை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை தாண்டி இப்போ நிறைய பேர் வந்து ஹெட்டேக் இருக்குது, எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. தலைவலிச்சா தூங்குவேன், தலைவலிச்சா டேப்லெட் போடுவேன், தலைவலிச்சா ஊசி போடுவேன்னு சொல்கிறீங்க. ஸோ தலைவலியும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சிம்டம் தான். நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேட் ஆகும், இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்கும். அதோட ஒரு பிரான்ச்சஸ் தான் வந்து தலைவலியும். ஸோ வீட்டில் நான் எப்படி தலைவலியை வந்து நான் சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு பக்கெட் எடுத்து அதில் ஒரு சுடுதண்ணி, அதாவது உங்கள் காலை வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சூடாக இல்லாத அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 15 to 20 minutes நீங்கள் வந்து காலை வந்து அதில் வந்து முக்கி வைக்கலாம். ஸோ அப்படி வைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹெட்டில் இருக்கிற கன்ஜஷன்ஸ் வந்து ரிலீவ் ஆகும். கன்ஜஷன்ஸ் ரிலீவ் ஆனாலே, அதாவது மேலே இருக்கிற பிளட்டு, அதாவது ரத்த ஓட்டத்தை வந்து நம்ம லிம்ஸ், அதாவது கீழே இருக்க காலுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு தலைவலி வந்து கம்மியாகும். தலைவலினால் கம்மியாச்சுனாலே உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சா உங்களுக்கு தலைவலி கூட சரியாகும். ஸோ ஓவரால் பார்த்தோன்னா எதனால் இந்த டிசீசஸ் அதெல்லாம் வருதுன்னு பார்த்தோன்னா, நம்ம வயலேஷன் ஆஃப் நேச்சர்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இயற்கையோட ஒத்து வாழாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி டிசீசஸ்லாம் நமக்கு வரும். ஸோ நான் எப்படி இயற்கையோட ஒத்து வாழ்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஆரோக்கிய ரக்ஷ பஞ்சதந்திரான்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஒரு 5 வழிமுறைகள் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா, ஈட் 2 times a day. எல்லோரும் எத்தனை வேளை சாப்பிடுவோம்? 3 times சாப்பிடுவோம். ஆனால் ஆரோக்கிய ரக்ஷ பஞ்சதந்திராவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்றது நல்லது அப்படின்ட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம நைட்டு எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்க நீங்களாம்? 9 o'clock, 9:45. ஓகே 9 o'clock 9:45க்கு சாப்பிட்றீங்க. ஸோ நம்ம வயிற்றுலேருந்து நம்ம குடலுக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்கே வந்து 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 3 hours ஆகுது. நீங்கள் சாப்பிட்ட உடனே போய் தூங்கிடுவீங்களே எல்லோரும், அப்போ டைஜஸ்ட் ஆகுமா? ஆகாது. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து அதுக்கு தான் 2 வேளை சாப்பிட்றோன்னு சொல்லணும். நம்ம காலையில் சாப்பிட்ற உணவு வந்து ராத்திரி சாப்பிட்ற உணவை விட நல்லாவே செரிமானம் நடக்கும். ஸோ காலையில் நம்ம யாருமே ஃபுட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது. இங்கே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. காலையில் மத்தியானம் சாப்பிட்டுக்கோங்க. ஸோ ஒரு வேளை வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம். இல்லை நீங்கள் சின்ன பிள்ளைங்கனால ஒரு வேளை என்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது அப்படின்னா, அட்லீஸ்ட் குறைஞ்சது 6 மணிக்குள்ளேயாவது நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படிக்கிறதோ ஹோம்ஒர்க் பண்ணுறதோ பண்ணிவிட்டு தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்து குடிக்கணும். நிறைய பேர் அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஆனால் இதுதான் மோஸ்ட்லி எல்லா டைப் ஆஃப் டிசீசஸ்க்கும் ஒரு மேஜர் ரீசன். ஸோ 2 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்து குடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணுற பழக்கம்லாம் இப்போது அதிகமாக யார்ட்டையும் இருக்கிறதில்ல. பட் ப்ரே பண்ணணும். டெய்லி காலையில் ஒரு தடவை ப்ரே பண்ணணும், அண்ட் தென் ஈவினிங் ஒரு தடவை ப்ரே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் உடம்புல. ஒரு யோகாவோ இல்லை ஒரு எக்ஸசைஸோ காலையில் இல்லை சாயங்காலம் இல்லை 2 தடவை பண்ணுறது, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் 1 time a week, அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும். ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்கள் உடம்பே வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸ் வந்து நடக்கும் உங்கள் உடம்புல.
ஸோ நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதா அர்த்தம். ஸோ இந்த 5 மட்டும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் நேச்சர்ஸ் லாவோட ஒத்து போய் உங்கள் உடம்ப வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க வந்திருக்கீங்க. காலைல எதுவுமே சாப்பிடாமலாம் இருக்காதீங்க, தினம் காலைல சாப்பிடுங்க. எல்லோரும் காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? சரி 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 இருங்க இருங்க. ஓகே. 6 மணிக்கு எந்திரிக்கிறது போதுமானது. 7 மணிக்கு எந்திரிக்கக்கூடாது. அதாவது என்னென்னா 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்கள ஞானின்னுவாங்க, 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்கள அறிஞன்னு சொல்லுவாங்க, 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்கலாம் மனுஷங்க, 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்களாம் எருமைன்னு சொல்லுவாங்க. நம்ம எருமையா? 5:30 மணி 6 மணிக்கு எந்திரிக்கிறது போதுமானது. அதுக்கு மேலே தூங்கக்கூடாது. காலைல சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும். ஓகேவா? எல்லோரும் இப்போ ரொம்ப சாப்பிட்றதுலாம் ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றீங்க. குர்குரே, லேஸு, பானிபூரி அதிகமாக சாப்பிட்றோம். அது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. இந்த வயசில் எல்லோரும் சத்து மாவுலாம் சாப்பிட்ருக்கீங்களா? வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாங்காய் மரத்தில் மாங்காய் எடுத்து சாப்பிட்ருக்கீங்களா? நெல்லிக்காய் உப்பு போட்டு சாப்பிட்ருக்கீங்களா? ஏன் நெல்லிக்காய் இல்லையா? வீட்டு பக்கத்தில் நெல்லிக்காய் மரம் இல்லையா? இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் சாப்பிட்றது, அந்தந்த வயசில் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பழகினதெல்லாம். நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும், ஆசிட் கண்டென்ட். நம்ம இரும்பு சத்தெல்லாம் வந்து அதிகமாக இது பண்ணுறது. எல்லோரும் பம்பரம் விளாண்டுருக்கீங்களா? இந்த பாண்டி தாண்டுறது, காவிமணி காவி அந்த மாதிரிலாம் விளாண்டுருக்கீங்களா? இப்போயும் விளாட்றீங்களா? வீட்டுக்கு காலைல ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்தால் வீட்டில் லைட்டாக சாப்பிட்டு பசங்களோட போய் விளையாடுவீங்களா, இல்லை வீட்டில் உட்காந்து பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடுவீங்களா? சரி, அப்படிலாம் ஃபோனில் வந்து இப்போல்லாம் நம்ம வந்து விளையாட பார்க்குறக்கு நமக்கு நல்லா இருக்கும். ஆனால் விளையாண்டோம்னா நம்ம கண் பாதிப்பாகும், நம்ம மூளை வேலை செய்யாமல் போயிடும். இப்போ நீங்கள் பசங்களோட சேர்ந்து நிறைய ஜாலியாக விளையாடுறது, இந்த லாக் அண்ட் கீ விளையாட, ஓடி பிடிச்ச 7 ஷாட் இந்த மாதிரிலாம் விளாடுவோம். இப்படியே கரெக்டாக 15-20 வயசு ஆனாலும் நீங்கள் ஃபோனை தொடாமல் பசங்களோட சேர்ந்து ஏரியாவில் எப்படிலாம் விளாட முடியுமோ அந்த மாதிரி தான் நீங்கள் விளாடணும். ஃபோன் நைட்டு நீங்கள் லைட்டை அமைத்துட்டு நீங்கள் ஃபோனை மட்டுமே நீங்கள் கண்ணை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு கண்ணு வலி தெரியாது. தூங்கிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் கிளாஸில் போய் ஒரு 10 மணி 11 மணி உட்காந்து ஒரு பாடம் கவனிக்கும் போது தன்னால் தலைவலிக்க ஆரம்பிக்கும். உங்களால் போர்டில் வந்து ஒரு சாக் பீஸில் எழுதுறத கூட உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன் தலைவலிக்குது, எதுக்கு தலைவலிக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது காரணம் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி லைட்டை பார்க்குறது. ஏன்னா அவ்வளோ ரேடியேஷன் இருக்கும் ஃபோனில். ஃபோன் நைட்டு பக்கத்தில் கூட வச்சுட்டு படுத்து தூங்க முடியாது நம்மளால். ஓகேவா? அதனால் நம்ம வந்து ஃபோன்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வயசில் நீங்கள் நல்லா சாப்பிட்ணும். ஒரு நேரம் கூட சாப்பாடை ஸ்கிப் பண்ணக்கூடாது. 3 நேரமும் நல்லா சாப்பிடணும். சரியா? ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க எல்லோரும்? அவ்வளோ. சரி 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 சரி. அதாவது என்னென்னா நம்ம உடம்பு எவ்வளோ வெயிட் இருக்கோமோ நம்ம உடம்பு. சரி 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 இருங்க. நம்ம உடம்பு எவ்வளோ வெயிட் இருக்கோமோ அவ்வளோ கிராமுக்கு வந்து நம்ம வந்து தினம் வந்து புரதச்சத்து எடுத்துக்கணும். இப்போ நீ 31 கிலோ வெயிட் இருக்கேன்னு வச்சுக்கேன், ஒரு நாளைக்கு 31 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். புரியுதா? ஹோல்சம் டயட்னு சொல்லுவாங்க. புரதச்சத்து, கார்போஹைட்ரேட்டு, சரியா, இதெல்லாம் எடுத்துக்கணும். எனர்ஜி கிடைக்கிற. அப்புறம் ஃபேட்டு தினம் காலைல. அதாவது எப்படின்னா 3 நாளுக்கு ஒவ்வொரு நாள் ஒரே சாப்பாடை நம்ம தினம் நான் சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. தினம் காலைல எழுந்திரிச்சிங்கன்னா முட்டை சாப்பிடணும். முட்டையை ஆம்லேட்டோ வடியலோ அந்த மாதிரி போட்டு சாப்பிடக்கூடாது, அவிச்சு சாப்பிடணும். ஏன்னா முட்டையில் இருக்கக்கூடிய அதுலேயும் இந்த மஞ்சக்கருவெல்லாம் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, ரெட்டினாயிக் ஆசிட்ன்றது அதிகமாக இருக்கும். நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? முட்டையில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கருக்கு தெரியுமா? வெள்ளை வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம். அதில் ஒரு முட்டையில் 5 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஓகேவா? தினம் வந்து முட்டை எடுத்துக்கிற வந்து நம்மளோட அதில் வந்து ரெகுலர் பழக்கமாக வச்சுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பசங்களுக்கெல்லாம் தினம் வந்து முட்டை போகிறாங்க பார்த்தீங்களா? ஏன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க? ஹெல்த்தி டயட். தினம் நம்ம ரெகுலராக வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ மட்டனோ மற்ற சிக்கனோ நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ப்ரோட்டீன் கண்டென்ட்லாம் உண்டு. தினம் அதனால் நம்ம அவ்வளோ காசு போட்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவோம். ஆனால் தினம் முட்டை வந்து நம்ம தினம் எடுத்துக்கணும். அது மாதிரி கீரையை வந்து நம்ம உணவு பழக்கத்தில் வந்து அதிகமாகிக்கணும். கீரையில் வந்து அதிகமாக இரும்பு சத்து உண்டு. கீரை எல்லோரும் சாப்பிடுவீங்களா? எல்லா கீரையும் சாப்பிடுவீங்களா? ஏன் சாப்பிட மாட்டீங்க? பிடிக்காதா?
ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை, ஒரு நாள் அரைக்கீரை, சிறுகீரை, அது மாதிரி இந்த வயசில் நல்லா எல்லோரும் அதிகமாக வல்லாரைக்கீரை அதிகமாக சாப்பிடணும். நம்மளுக்கு வந்து மெமரி பவர் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இந்த வயசில். ஓகேவா? அது மாதிரி பொம்பளை பிள்ளைங்க, பசங்க எல்லாம் இந்த இந்த வயசில் வந்து நல்லா சாப்பிடணும். 20 வயசு வர வரைக்கும் நல்லா சத்தாதானே சாப்பிடணும். ஏன்னா வர்ற காலத்தில் 15-18 வயசுக்கு அப்புறம் நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணுறது வந்து இப்போ இருக்கிற, அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்னு ஒன்று நம்ம ஊரில் கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கருத்தரித்தல் மைன்றது அதிகமாக இருக்குது. காரணம் சின்ன வயசுலேருந்து நம்ம ஒழுங்காக சாப்பிடாம பொரிச்ச சிக்கனு இந்த மாதிரி நிறையா ஐட்டமெல்லாம் நம்ம ஃபுல்லாக சாப்பிட்றனால தான் வருது. நீங்கள் சின்ன வயசில் இப்போ இருந்தே ஒழுங்காக நீங்கள் கீரை, டேட்ஸு, அத்திப்பழம், இப்போல்லாம் நிறையா இதெல்லாம் வந்து இந்த செக்கு ஆட்டுற கடை இதெல்லாம் நிறையவே கிடைக்கிது. திணை, தேன் லட்டு, வீட்டில் வந்து ராகி களி, கம்பங்கூழ், இந்த மாதிரி தான் மண்டவளம், கருப்பட்டி போட்டு பனங்கற்கண்டு போட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப வலுவாக இருக்கும். அது மாதிரி இந்த முளைக்கட்டின பயிர் இருக்குல்ல, பாசி பயிர், ஒரு நாளைக்கு சாயங்காலம் இல்லைனா காலைல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக வச்சு சாப்பிடுங்க. முளைக்கட்டின சுண்டல் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நம்ம தசை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இறுக்கம் கொடுக்கும். ஓகேவா? அது மாதிரி வேறு ஏதாவது இந்த மாதிரி உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாடா பரவாயில்ல இதெல்லாம் சாப்பிட்லான்னு சொன்னால் நீங்களும் அவங்கள வந்து அட்வைஸ் பண்ணணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு வந்து நிறைய நோய் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணணும். அட்வைஸ் பண்ணுவீங்களா? சொல்லுங்கடா. அது மாதிரி காலைல போகும்போது எல்லோரும் குளிச்சுட்டு காலைல ஸ்கூலுக்கு போகணும். சாயங்காலம் வந்தோடனே சாக்ஸை கழட்டி போட்டோன்னா கை காலெலாம் சுத்தமாக கழுவணும். புரியுதா? எல்லோரும் தினம் காலைல தலை குளிச்சுட்டு போவீங்களா இல்லை மேல் குளிச்சுட்டு போவீங்களா? தினம் காலைல எப்போயுமே தலைக்கு தான் குளிச்சுட்டு போகணும். மேலுக்கு குளிக்கிறது அது பேர் மேல் குளியல் கிடையாது, மேலே கழுவுறது. சாயங்காலம் வந்து பண்ணுறது அதையே நம்ம குளியல்னு சொல்லி நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி காலைல ஸ்கூலுக்கு போகும்போது 3 நாளைக்கோ இல்லை 4 நாளைக்கு ஒரு நாள் காலைல லைட்டாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு போகணும். நம்ம சுழி இருக்குது தெரியுமா மண்டையில், இதில் வந்து ஒரு ஃபோரமன் இருக்கும். ஓகேவா? நம்ம நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு போனோம்னா குளிர்ச்சி அப்படியே இறங்கும். நீங்கள் தினம் கிளாஸ் கவனிக்கும் போது எல்லாமே வந்து உங்களுக்கு தன்னால் அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். அது மாதிரி இப்போ என்ன சீசன் போய்கிட்டு இருக்கு? வின்டர் சீசன் போய்கிட்டுருக்கு. அடுத்து ரெய்னிங். இந்த சீசன்லாம் ஃபுல்லாக என்ன பண்ணணும்? சுடு தண்ணி வச்சு குடிக்கணும். ஹாட் வாட்டர்னா சூப்பர். ஹாட் வாட்டர் ட்ரிங்கிங் பண்ணணும். பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்க சொன்னாங்கன்னு சொல்லி எதை எந்தெந்த நேரம் செய்யணுன்னு இருக்குது. இந்த நேரத்தில் அதிகமாக தண்ணி குடிச்சிங்கன்னா சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சுடு தண்ணியே சுட வச்சு காலையில் நைட்டு குடிக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் என்னென்ன மாதிரி நமக்கு நோயெல்லாம் வரும்? காய்ச்சல் வரும், சளி வரும், கோல்டு வரும், மலேரியா, டெங்கு, எவ்வளோ நிறையா ரிஸ்க்கான நோயெல்லாம் வரும். அப்போ கொசு கடிக்காமல் பார்த்துக்கணும். நிமோனியா. சரி 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 அது மாதிரி வெயில் காலத்தில் நம்ம சம்மர் சீசன் இருக்குல்ல, லீவ் விடுவாங்கள்ல, மே மாதம், ஏப்ரல் மந்த்து, அந்த மாதிரி டயத்துலலாம் தண்ணி நிறைய குடிக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் வெளியே விளையாட போகிறதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணி வீட்டில் இருக்கிற இண்டோர் கேம்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் விளையாடணும். அதிகமாக தண்ணி குடிக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் தான் அதிகமாக தண்ணி குடிக்கணும். உடம்பு டீஹைட்ரேட் ஆகக்கூடாது. கிட்னி ஸ்டோன் வந்து வந்துட விடாமல் பார்த்துக்கணும். புரியுதா? சரி, எல்லோரும் நல்லா படிங்க. தேங்க்யூ மேம். கேள்வி நேரம். 5 பிள்ளைங்களுக்கு மட்டும் கேள்வி கேட்கறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம். கேள்வி கேட்க விரும்பும் குழந்தைகள் முன்னாடி வரிசையில் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜங்க் ஃபுட் எப்படி உருவாக்குறாங்க? அதாவது ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்கு வந்து ஒத்துக்கிறாத உணவுகள், ஆனால் நிறையா ருசி, நமக்கு வந்து ஒரு ஆர்வம் தோன்ற மாதிரி கலர் சேர்க்குறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது. சரிங்களா? ஸோ ஜங்க் ஃபுட்டுங்கிறது வந்துட்டு நம்ம உடம்புல செரிக்காத உணவுகள். அதாவது உணவுகள்னு வந்து நம்ம எதை வேணால் ரெடி பண்ணிடலாம். அதில் முக்கியமாக வந்து அதிகமாக உடம்புக்கு ஒத்துக்கிறாத உணவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைதா, சீனி, எண்ணெய், அதுக்கப்புறம் வந்துட்டு அதிகமான உப்பு சேர்க்குறது, இந்த மாதிரி சேர்த்து செய்யப்படுற உணவுகள் தான் ஜங்க் ஃபுட்டு. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னா அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறக்கூடாது. அது முக்கியமாக இயற்கை மருத்துவத்தில் வெள்ளையாக இருக்கிறதையே நாங்கள் விரும்ப மாட்டோம். அதனால் வெள்ளையாக என்னெல்லாம் இருக்கும், அதாவது மைதா மாவு, அரிசியை கூட நாங்கள் அதில் சேர்த்துக்கிறோம். ஏன்னா இப்போல்லாம் ஃபுல்லும் பட்டை தீட்டின அரிசி தான். அப்புறம் பால் கூட ஒரு வயசுக்கு அப்புறம் பாலை எடுத்துக்கிறத இது பண்ணுவோம். உப்பு, அப்புறம் வந்துட்டு சீனி, சர்க்கரை, இதான் அதெல்லாமே ஜங்க் ஃபுட் அண்டரில் தான் வரும். சரிங்களா? ஓகே.
ஏன் க்ரீன் ஃபுட் மட்டும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது? அதாவது வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி இந்த இயற்கை மருத்துவ தினத்தில் நம்மளுடைய இயற்கையுடைய படைப்பே அதாவது நமக்கு அதுதான். அதாவது ஒரு செடி வந்து எந்த ஒரு தண்ணிக்குள்ளே வளர்கிற செடி ஆல்கேன்லாம் நீங்கள் படிப்பீங்க இல்லையா, அது வந்து வளர்கிறது. ஊட்டியில் வளர்கிற செடி இருக்குது, மதுரையில் வளர்கிற செடி இருக்குது. அது மாதிரி வந்துட்டு அந்தந்த ஏரியாவில் நமக்கு என்ன ஊட்டச்சத்து வேணுமோ அதை வந்து நம்ம இயற்கையே நமக்கு உருவாக்கி கொடுக்குது க்ரீனாக. சரிங்களா? அதை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து சத்துக்கள் நல்லா நிறைய கிடைக்கிது. அதில் வந்துட்டு நம்ம இந்த குளோரோஃபில் அப்படிங்கிற மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது, நிறையா நார்ச்சத்து நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் அதை சாப்பிட்றா நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிது. எதுக்கு ஃபீவர் வருது? அது நல்ல கேள்வி. இது நம்ம டாக்டர்ஸ் நாங்கள் நிறைய பேர் அதை பற்றி பேசினோம். ஃபீவர் வர்றதுங்கிறது வந்துட்டு அதாவது இப்போ நம்ம வாசலில் செக்யூரிட்டி இருப்பார் இல்லையா, நமக்கு யாராவது வேண்டாதவங்க வந்தால் என்ன பண்ணுவார்? வெளியே அடித்து துரத்துவார் இல்லையா? அது மாதிரி நம்ம உடம்பு வந்து என்ன செய்யும், நம்ம உடம்புக்குள்ளே கிருமி வந்துச்சுன்னா உடம்ப திடீர்னு வெப்பத்தை உடம்பு என்ன பண்ணும், அப்படியே நமக்கு கேஸ் ஸ்டவ்வில் உட்கார்ற மாதிரி உடம்பை சூடு பண்ணிடும். சூடானா என்ன ஆகும், நமக்கு நம்ம கையில் லேசாக நெருப்பட்டால் என்ன ஆகும், பயங்கரமாக எரியும் இல்லையா? அதே நோய் கிருமி வந்து அந்த சூட்லன்னா அப்படியே அது அழிஞ்சு போயிடும். அதுக்காக இயற்கையே உருவாக்குற ஒரு விஷயந்தான் அந்த ஃபீவர் அப்படிங்கிறது. சரியா? அதுக்கு முதல்ல எடுத்தோடனே மருந்து மாத்திரை போகாமல் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் அந்த நேரத்தில் எடுத்துக்கிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தினாவே சரியாயிரும், உடம்பே அதை குணப்படுத்திடும். குட். What is the reason for the TV? ரீசன் ஃபார் டிவியா? டிவினா புரியல. வாட் யூஆர் ஆஸ்கிங் அபவுட் த டிசீஸா? டிவி பார்க்குறதுனால என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும்னு கேட்குறியா? ஓகே. அதாவது டிவி மொபைல் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் தட். அந்த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீனோட லைட் நமக்கு அந்த வெளிச்சம் அதிகமாக படுறதுனாலேயே கண்ணுக்குரிய அந்த பவர் அது எல்லாமே வந்து கம்மியாகுது. இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். எங்கள் வயசுலலாம் வந்துட்டு கிளாஸில் ஒரு குழந்தைங்க தான் ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ குழந்தைங்க வந்து நிறையவே வந்து அந்த ஸ்பெக்ஸ் போடுற அந்த இதெல்லாம் வருது. அது இல்லாமல் டிவி நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இந்த இப்படி டிவி உட்காந்துட்டு தான் பார்ப்போம் இல்லையா? ஸோ உட்காந்தே இருக்கிறதுனாலையும் நிறைய நோய் வரும். அது வந்து ஒரு தவறான பழக்கம் இருக்கு இல்லையா? ஒரு சிகரெட் பிடிக்கிறது, மது அருந்துறது, அதனாலலாம் என்ன கெடுதல் வருமோ அந்த அளவுக்கு கெடுதல் உட்காந்து டிவி பார்க்குறதுனால வரும். சரி, அளவாக ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு பார்த்துக்கிறலாம். What are all the ingredients we can to make medicine? ஸோ வந்து இயற்கையே வந்து நமக்கு எல்லாமே கொடுத்ததை நம்ம கரெக்டான அளவில் இஃப் யூ டேக், அதாவது வி ஃபுட்டு வந்துட்டு கீப் யுவர் ஃபுட் அஸ் அ மெடிசன், அதர்வைஸ் மெடிசின் பிகம் யுவர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதனால் அந்த சாப்பாட்டில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்கணும், நல்லா வெஜிடபிள்ஸு, நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் தேவையோ, லைக் வெஹிக்கிள்ஸ் இருக்கும் பார்த்திருக்கியா, பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்கும், டீசல் வெஹிக்கிள் இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம உடம்பு வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸும் இட் ஆஸ்க்ஸ் ஒரு செப்பரேட் நியூட்ரிஷன். லைக் போனுக்கு வந்து கால்சியம் கேட்கும், பிளட்டு வந்து அயன் வேணும்னு கேட்கும், மசில்ஸ் வந்து ப்ரோட்டீன் வேணும்னு கேட்கும். இப்போ இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஃபுட்டாக நம்ம வந்து எடுத்துக்கணும். காய்கறி, பயறு, நான் இன்றைக்கி ஒரு பிரியாணி சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன்னா அது ஃபுல்ஃபில் ஆகாது. இது எல்லாம் இருக்கிற மாதிரி எடுக்கிறது தான் வந்துட்டு ஹோல்சம் ஃபுட். ஓகேயா? ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். Ma'am, you said we can cure every diseases like cancer by nature. ஆக்சுவலாக வந்துட்டு வி கேன் ப்ரிவெண்ட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் இஸ் அவர் வந்துட்டு அவருடைய நேச்சுரோபதியோட கோட்பாடு வந்து அதுதான். ஸோ ஈவன் கேன்சர்லேருந்து ஹைப்பர் டென்ஷனு, சக்கரை வியாதி, நிறையா விஷயங்கள் வராமல் தடுத்துடலாம். ஸோ கேன்சர் வந்துச்சா குணப்படுத்த முடியாதா அப்படின்னா சில வியாதிகள் அப்படி தான், அதாவது ஒரு ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கும், ஹார்ம்ஃபுல் இது. ஆனால் அதே இது வந்து கேன்சர் பேஷண்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த நேச்சுரோபதி யோகாலாம் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணால் கூட இன்னும் கொஞ்சம் அவங்க உயிர் வாழ்கிற காலத்தை நீட்டிக்கலாம். உடனே சாகாமல் இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் சின்ன வயசுலேயே அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது, அந்த நோய்கள்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. தேங்க்யூ மேம். அனைவருக்கும் வணக்கம். நமது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து இன்றைய நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி கொடுத்த சிறப்பு விருந்தினர் டாக்டர் எம் நாகராணி நாச்சியார் மற்றும் ஜெயகாவியா அஸ்வின் அவர்களுக்கு நமது நூலகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும்
இந்நிகழ்விற்கு தலைமையேற்ற முதன்மை நூலகர் மற்றும் துணை முதன்மை நூலகர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்வில் ஆர்வமாக கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், நூலகர்கள் மற்றும் வாசகர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நூலகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நமது நலம் நிகழ்வில் சந்திப்போம். நாளை காலை 10 மணி அளவில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மற்றும் தமிழ்நாட்டு அறிவியல் இயக்கம் இணைந்து நடத்தும் புல்லட் வைரஸ் பீவேர் ஆஃப் டாக்ஸ் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. வாசகர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.